வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை கைப்பற்றி பாஜக ஆட்சி அமைக்கிறது. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் பாஜக 48 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. 22 இடங்களில் மட்டுமே ஆளும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பறிகொடுத்துள்ளது. பாஜக மகத்தான வெற்றி பெற்றதை அடுத்து டெல்லி பாஜக தலைமை அலுவலகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் நடனமாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதன் மூலம் டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது. அதே நேரத்தில் தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் தோல்வியை தழுவினர். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதல் ஆம் ஆத்மியை பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னிலை வகித்தது. இந்நிலையில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் 4089 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதேபோல் ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் தோல்வியை தழுவினார். ஆனால் கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அதிஷி 52,154 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். டெல்லி தேர்தலில் மக்களின் தீர்ப்பை மிகுந்த பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், கடந்த 10 ஆண்டுகளில் சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பில் நிறைய பணிகளை செய்திருப்பதாகவும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஆம் ஆத்மி பயணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்த நிலையில் கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைமை அலுவலகத்திற்கு வந்த மோடிக்கு பூக்கள் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. JP நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பூங்கொத்து கொடுத்து மோடியை வரவேற்றனர். மேலும் மேடைக்கு சென்ற மோடிக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து வெற்றி வாகை சூடியதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். டெல்லி தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்த நிலையில் கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைமை அலுவலகத்திற்கு வந்த மோடிக்கு பூக்கள் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. JP நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பூங்கொத்து கொடுத்து மோடியை வரவேற்றனர். மேலும் மேடைக்கு சென்ற மோடிக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து வெற்றி வாகை சூடியதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 1,14,000 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் வெற்றி பெற்றார். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்த தேர்தலில் திமுக சார்பில் VC சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியும் நேரடியாக களம் கண்டனர். இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலையில் இருந்து வந்தார். 17 சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி 23,810 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்தார். சுமார் 6,000 வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவானது. ஈரோடு கிழக்கு வெற்றியை முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு சமர்ப்பிப்பதாக VC சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் ஈரோட்டில் திமுக தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களை தவிடுபொடியாக்கி வெற்றி பெற்றிருப்பதாகவும் திமுக அரசின் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் தான் வெற்றிக்கு துணை நின்றதாகவும் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் அவருக்கு வழங்கப்பட்டது. பெரியார் மண்ணில் பெரும் வெற்றி பெற்றுள்ளோம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றிருப்பதாகவும் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரும் டெபாசிட் இழந்துள்ளனர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றார்.
நல்லாட்சிக்கான நற்சான்றிதழ் தான் ஈரோடு கிழக்கு வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மகத்தான திட்டங்களை தரும் திமுக அரசுக்கு மகத்தான வெற்றியை தர வேண்டும் என மக்கள் மனமுவந்து முடிவெடுத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆகவே வாக்குகளை அள்ளித்தந்த ஈரோடு கிழக்கு வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நன்றியின் அடையாளமாக எப்பொழுதும் மக்களுக்கு உண்மையாக இருப்போம் என்றும், ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு மண்டல மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போலி வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டிற்கு 565 வாக்குறுதிகளை கொடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெரிய அல்வா கிண்டி கொடுத்து விட்டதாக விமர்சித்தார். இதுவரை 15% வாக்குறுதிகளை மட்டுமே ஸ்டாலின் செயல்படுத்தியிருப்பதாகவும் அப்பொழுது அவர் கூறினார். டெல்லி போல தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைப்பதாகவும் இபிஎஸ் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும், காவல்துறை அதிகாரிகளுக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றும் சரமாரியாக குற்றம் சாட்டினார். டெல்லி தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்றால், ஈரோடு இடைத்தேர்தல் அதிமுகவிற்கு சம்மட்டி அடியா என்று அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு விழுந்த சம்மட்டி அடி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் முத்துசாமி இந்த பதிலை கொடுத்துள்ளார். மேலும் ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றிக்கு காரணம் முதலமைச்சரின் மக்கள் நல திட்டங்கள் தான் என்றார். பிரதான எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்ததால் குறிப்பிட்ட அளவிலான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு சென்றிருப்பதாகவும் முத்துசாமி விளக்கம் அளித்தார். தந்தை பெரியாரை சீமான் விமர்சனம் செய்ததால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையவில்லை என அக்கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு நிலவரம் வெளிவரும் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி, கடந்த முறை நடந்த இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை விட தற்போது அதிக வாக்குகள் பெற்று வருவதால் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவே இல்லை என்றார். கள்ள ஓட்டு காரணமாக திமுக அதிக வாக்குகள் வாங்கியுள்ளதாகவும் 2020ஆம் ஆண்டுக்கு முன்னோட்டமாக திமுக தலைமைக்கு அச்சம் வந்துள்ளதாகவும் கூறினார். டெல்லி தேர்தல் முடிவுகள் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ள சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், இந்தியா கூட்டணி பிளவால் பாஜக டெல்லியில் வெற்றி பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ராமசாமி தமிழ் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சண்முகத்திற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருப்பது போல பிற மாநிலங்களில் இல்லை என்றார். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்பதற்கு ஈரோடு இடைத்தேர்தல் முடிவே உதாரணம் என்று அமைச்சர் பொன்முடி கூறினார். திண்டிவனத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பாஜக வாக்கை பெறுவதற்கே சீமான் பெரியார் குறித்து பேசியதாகவும், ஆனாலும் பாஜக வாக்கை அவரால் பெற முடியவில்லை என்றும் கூறினார். நோட்டாவிற்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் அதிமுகவினர் என்ற அவர், அந்த தொகுதியில் அதிமுக வாக்குகள் அவ்வளவுதான் என்றார். டெல்லியில் ஊழலுக்கு எதிரான தீர்ப்பு கிடைத்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதிதான் நாளைக்கு திமுகவுக்கும் ஏற்படும் என்றார். டெல்லியில் பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி இந்தியா முழுவதும் கிடைத்துவிடும் என்று கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். டெல்லி தேர்தலில் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த தோல்வி இந்தியா கூட்டணியில் உள்ளவர்களுக்கு கிடைத்துள்ள தோல்வி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் பாஜகவுடைய தில்லுமுள்ளு அரசியலை முறியடிக்க முடியும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் ஆம் ஆத்மி டெல்லியில் ஆட்சியை இழந்துள்ளது என்று விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார்.
மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடைசி நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகியதே ஆம் ஆத்மி தோல்வியை தழுவ காரணம் என்றார். பாஜக வெற்றி டெல்லிக்கு ஆபத்து என்று கூறிய மாணிக்கம் தாக்கூர், இதற்கு முழு காரணம் ஆம் ஆத்மி கட்சிதான் என்றும் குற்றம் சாட்டினார். டெல்லியில் காங்கிரஸ் துடைத்தெறியப்பட்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்கள் இதயத்தை தொட்டிருப்பதாக கூறினார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல்தான் அதன் தோல்விக்கு காரணம் என்றும், அது குறித்து புகார் கொடுத்தது காங்கிரஸ் தான் என்றும் சாடினார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி குறித்தும் அவர் விமர்சித்தார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி துவக்க விழாவில் மாணவர்களுடன் ஆளுநர் RN ரவி இணைந்து நடனமாடி அசத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் 16வது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி துவக்க விழா நடைபெற்றது. இதில் பழங்குடியின மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியின் போது மாணவர்களுடன் இணைந்து ஆளுநர் RN ரவி நடனமாடி அசத்தினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், தமிழ் மிகவும் பழமையான தொன்மையான மொழி, அதனை அனைவரும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், மாணவர்கள் முன்னேற கடின உழைப்பு, பெரிய கனவு காண வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து சீர்திருத்தத்திற்கு பரிந்துரைகளை வழங்கும்படி தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள பேராசிரியர் SA கல்வியியல் கல்லூரி பல்கலைக்கழக இணைப்பு வழங்க கோரி வழக்கில் தனி நீதிபதிகள் உத்தரவை எதிர்த்து கல்லூரி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கல்லூரி சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்க்காதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசு பல்கலைக்கழகங்களில் சமீப காலமாக முறைகேடுகள் நடப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து அதனை சீர் செய்ய ஆலோசனைகள் வழங்கும்படி தமிழக தலைமை செயலாளருக்கு உத்தரவிட்டனர். (2025) மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை பாரிமுனையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகல் எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தேசிய பொதுச் செயலாளர் D. ராஜா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பட்ஜெட்டை கண்டித்து முழக்கமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய D. ராஜா, ஏழை எளிய மக்களின் நலன் காக்கும் வகையில் இந்த பட்ஜெட் மாற்ற வேண்டும் என்றார். மக்களுக்கு எதிராக செயல்படும் பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மீனவர்கள் பிரச்சினைகளில் மத்திய மாநில அரசுகள் கவலைப்படுவதில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் மீனவர்களை தாக்கி கைது செய்த இலங்கை கடற்படையினரை கண்டுகொள்ளாத பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, கடந்த 10 ஆண்டு காலமாக மோடி ஆட்சியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளதோடு அவர்களின் படகுகளும் ஏலம் விடப்பட்டு வருவதாக கூறினார். இவை அனைத்தையும் மோடி அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் அவர் சாடினார். தமிழ் புதல்வன் திட்டம் துவங்கப்பட்டு 3,28,000 மாணவர்கள் பயனடைந்து வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் துவக்க விழா சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மாணவர்கள் வாழ்வில் வெளிச்சத்தை தருகிறது என்று பெருமிதம் பொங்க கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன், தமிழகம் பெண் கல்வியில் முதலிடத்தில் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் செய்த அரசியல் புரட்சி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்றார். ஏற்காட்டில் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அலுவலகம் அருகில் பழங்குடியின மாணவ மாணவிகள் பயிலும் அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் 12 மாணவிகளிடம் அறிவியல் ஆசிரியர் இளையகண்ணு என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குழந்தைகள் நல அலுவலர்களிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தைகள் நல அலுவலர்கள் சேலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தலைமறைவாக இருந்த ஆசிரியர் இளையகண்ணுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் அரசியல் கட்சியினருடன் இணைந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை உதாசீனப்படுத்தி தண்ணீரை தேக்குவதற்கு தடையாக இருக்கும் கேரள அரசை கண்டித்தும் குமிளியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் குமிளியை நோக்கி செல்ல விவசாயிகள் முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கடலூரில் திருநங்கை என்று கூறி அவமானப்படுத்தி தனது மகளை சாகடித்து விட்டதாக உடலை வாங்க மறுத்து தாய் கதறி துடித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சீனிவாசன் நகரைச் சேர்ந்த வித்யாஸ்ரீ என்பவரது 14 வயது மகள் கோவஸ்ரீ மேல் பட்டாம்பாக்கம் அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ மேல்நிலைப்பள்ளி விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் விடுதி கழிவறையில் கோவஸ்ரீ தூக்கு மாட்டிய நிலையில் கிடந்துள்ளார். இதனையடுத்து மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது தனது மகளை அடித்துக் கொன்றுவிட்டதாக அவரது தாய் குற்றம் சாட்டினார். போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆட்சியருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறி பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பிள்ளைகளை திங்கட்கிழமை முதல் பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் ஒப்புக்கொண்டனர். வேலூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சின்ன காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 30 வயது பெண் 15 லட்சம் ரூபாயை சேமிப்பு நிறுவனம் நடத்திய திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரைச் சேர்ந்த அல்தாப் தாசிப் என்பவரிடம் கொடுத்துள்ளார். மேலும் பலரையும் அவர் நடத்திய சேமிப்பு நிறுவனத்தில் சேர்த்துள்ளார். பணத்தை திருப்பி கேட்டபோது வேலூருக்கு வரவழைத்து அப்பெண்ணையும் அவரது தாயாரையும் தாக்கிய கும்பல் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் அல்தாப் தாசிப் மற்றும் 3 பெண்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பழைய தங்க நகைகளுக்கு புதிய லைஃப் கொடுக்கும் தங்க அவதாரம் என்ற புதிய கேம்பெயினை தொடங்கியுள்ளது. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக விளங்கும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் 60வது ஆண்டு விழாவை நிறைவு செய்கிறது. இதனையொட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தங்க அவதாரம் திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 75 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படுகிறது. இந்த குறுகிய கால சலுகை கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடைகளிலும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த கேம்பெயினை தொடங்கி வைத்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குனர் ஜி.ஆர். ஆனந்த் வாடிக்கையாளர்களின் நேசத்திற்குரிய தங்க நகைகளுக்கு உரிய மாற்றத்தை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். பாம்பனில் புதிய ரயில் பாலம் திறப்பு குறித்து நடத்தப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தின் அருகாமையில் மத்திய அரசு 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய செங்குத்து தூக்கு பாலம் அமைத்துள்ளது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து புதிய ரயில் பாலம் திறப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி மதுரை கோட்ட மேலாளர் ஸ்ரீவத்சவ் தலைமையில் நடைபெற்றது. இதற்காக பிரத்யேகமாக மேடை அமைக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது. பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலம் மற்றும் பழைய ரயில் பாலம் ஆகியவை திறக்கப்பட்டு அதன் வழியே கப்பல்களும் ரயில்களும் கடந்து சென்ற காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தில் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கிரேனில் புனித நீர் கொண்டு சென்ற போது கிரேன் வாளி அருந்து விழுந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஹாவேரி மாவட்டத்தின் சேஷகிரி கிராமத்தில் உள்ள கங்கா பரமேஸ்வரி கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையொட்டி கோவிலின் கோபுரத்திற்கு கிரேன் மூலமாக புனித நீர் கலசத்தை கொண்டு சென்ற போது கிரேன் வாளி திடீரென அருந்து விழுந்தது. இதில் கிரேனில் இருந்த அனைவரும் தலைகீழாக விழுந்த நிலையில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தின் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
கேரள மாநிலம் வயநாடு அருகே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணி ஒருவர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து ஒன்று தெக்கும்கரா நோக்கி சென்று கொண்டிருந்த போது அப்பேருந்தின் கதவுகள் சரியாக மூடாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் பேருந்து படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்த பயணி ஒருவர் திடீரென தவறி கீழே விழுந்தார். உடனே அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பயணி தவறி கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் காண்போர் நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. பெங்களூருவில் அதிவேகமாக வந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஹைதராபாத்தை சேர்ந்த 3 பேர் தமிழகத்தில் உள்ள பழனி முருகன் கோயிலுக்கு காரில் புறப்பட்டனர். 3 பேரும் கூகுள் மேப் வழிகாட்டுதலின்படி காரை இயக்கி சென்றதாக கூறப்படுகிறது. பெங்களூரு ஹோஸ்கேட் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற கார் கவனக்குறைவால் சாலையோரம் நின்ற லாரி மீது மோதி விபத்தில் சிக்கியது. இதில் காரை ஓட்டி வந்த மருத்துவர் அமர் பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாரதிய ஜனதாவுக்கு எதிரான போர் தொடரும் என டெல்லி முதல்வர் அதிஷி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் கல்காஜி தொகுதியை தக்க வைத்துக் கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீது நம்பிக்கை காட்டியதற்காக தனது தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் பாஜகவுக்கு எதிரான போரை தொடர வேண்டிய நேரம் இது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பலவீனப்படுத்த மத்திய அரசு அனைத்தையும் செய்து வருவதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் மானந்தவாடியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் மக்களவையில் தாங்கள் மேற்கொண்ட முயற்சியால் வயநாட்டில் கடுமையான இயற்கை பேரழிவாக மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்கு அதிக நிதி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் திமுகவிற்கு எதிர்ப்பு வாக்குகள் உருவாகி வருவதாக சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் அடுத்த ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் சிஐடியு தொழிற்சங்க அலுவலகத்தை மாநில தலைவர் சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு பழைய ஓய்வூதிய விஷயத்தில் கமிட்டி போடுகிறோம் என்று கூறி புதிய தந்திரத்தை கையாளுவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது தமிழகத்தில்தான் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 7வது மலர் கண்காட்சியை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்து பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் 10 ஆண்டு 20 ஆண்டு என இலவச மின்சாரத்திற்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 2 லட்சம் மின் இணைப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி அருகே ஒரு தரப்பினர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்புக்கோட்டையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் 10 சமுதாய மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ள நிலையில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மற்றும் கும்பாபிஷேகம் நடத்த நீதிமன்றம் வழியாக முயற்சித்து வருகின்றனர். இதனால் கோயில் முன்கூடி மற்றொரு தரப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆளுநருக்கு கொடுக்கின்ற நெறிமுறையோ வரைமுறையோ மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும் வகையில் உச்சநீதிமன்ற கதவை தட்டியவர் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் என அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் 3 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய அமைச்சர் கோவிச்செழியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகம் என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு திருப்புமுனையான மாநிலம் என தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சினை முன்வைத்தாலும் அதற்கான மணியோசை முதலில் கிளப்பியது தமிழகம்தான் என கூறியவர் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு பெரியார் தலைமையில் நடைபெற்ற போராட்டம்தான் இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பு அதிகமாக வழங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடுதான் என்று அமைச்சர் சி.வி. கணேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை அமைச்சர் சி.வி. கணேசன் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர் 2,31,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றார்.
43% பெண்கள் வேலைக்கு செல்லும் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கர்ப்பிணியின் 4 மாத சிசு வயிற்றிலேயே இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. வேலூரில் ஓடும் ரயிலில் 4 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட கொடூர சம்பவத்தில் ஹேமராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது கர்ப்பிணி பெண் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டதில் வயிற்றிலிருந்த 4 மாத சிசுவின் இதய துடிப்பு நின்றுவிட்டதாகவும் இறந்த சிசுவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற மருத்துவர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கின்றார்கள். அமெரிக்கா செய்தது தவறு என பாஜக அரசு பதிவு செய்திருக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கை கால்களையும் விலங்கிட்டு இந்தியர்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தில் அமெரிக்காவை மத்திய அரசு கண்டிக்கவில்லை என கூறி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா சாலை தாராபூர் டவர் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரசார் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய செல்வ பெருந்தகை பாஜக ஆட்சி அமெரிக்காவுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றும் ராஜ ரீதியான உறவுகளை முறிக்க வேண்டும் என்றும் கூறினார்.